வணக்கம். நீதி பார்வை செய்திகள். விவசாய முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தமிழக பிஏசிஎல் பணமீட்பு குழுவினர் மாபெரும் கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னையில் நடைபெற்றது. எங்கள் போராட்டம் பிரதமர் இல்லம் வரை செல்லும் விவசாய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் செல்லராசாமணி பேட்டி அளித்தார். பிஏசிஎல் நிறுவன முதலீட்டாளர்களுக்கு நிபந்தனையின்றி முதிர்வு தொகையை உடனே வழங்கிட என கேட்டு கவனஈர்ப்பு அடையாள உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் விவசாய முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் ஆதரவோடு தமிழக பிஏசிஎல் பணமீட்பு போராட்டக்குழு இணைந்து பிஏசிஎல் நிறுவன முதலீட்டாளர்களுக்கு நிபந்தனையின்றி முதிர்வு தொகையை உடனே வழங்கிடு என கேட்டு கவனஈர்ப்பு அடையாள உண்ணாவிரத போராட்டம் விவசாய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் செல்லராசாமணி தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற கவனஈர்ப்பு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாய முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் பிஏசிஎல் களப்பணியாளர்கள், பிஏசிஎல் சீனியர்கள், முதலீட்டாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்கள் முதலீடு செய்த பணத்தை மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உடனடியாக மீட்டுத்தர வேண்டுமென முழக்கங்கள் எழுப்பினர். கவனஈர்ப்பு அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு இடையில் விவசாய முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் செல்லராசாமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாடு முழுவதும் ஏறத்தாழ 5,85,00,000 முதலீட்டாளர்கள் பிஏசிஎல் நிதி நிறுவனத்தில் ஏறத்தாழ 49,100 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 1 கோடி முதலீட்டாளர்கள் 10,000 கோடி முதலீடு செய்துள்ளனர். நல்ல முறையிலே இயங்கி வந்த இந்த நிறுவனம் முதலீட்டாளர்கள் யாரையும் ஏமாற்றவில்லை. செபி என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தன் காரணமாக February 2, 2016 முதல் இந்த நிறுவனம் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் நிறுவனம் முடக்கப்பட்டாலும் முதலீட்டாளர்களுக்கு அவருடைய முதலீடு பணம் திருப்பிதர வேண்டும் என்று உத்தரவு வழங்கியது. 9 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரை எங்கள் முதலீட்டு பணம் திருப்பி வழங்கப்படவில்லை. எங்கள் முதலீட்டு பணம் வரவில்லை என்றால் எங்கள் போராட்டம் பிரதமர் இல்லம் வரை செல்லும் என தெரிவித்தார். செய்திகளை மீண்டும் காண நீதி பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பத்திரிகை ஊடகத்துறை